நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த வசனத்திலிருந்து கர்த்தர் யார், அவர் மனிதன் மேல் எப்படிப்பட்ட காரியத்தை கரிசனை உடையவராக இருக்கிறாருங்கிறத பார்க்கலாம். சங்கீதம் 91, அந்த சங்கீதமெல்லாம் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 14வது வசனம் 15வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை கனப்படுத்துகிற தேவன், நமக்கு கனப்படுத்துகிற தேவன், நம்மை உயர்த்தி நம்மை அலங்கரித்து நம்மை பெருமைப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு மற்ற மார்க்கத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால், அந்த தெய்வத்திடத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மையை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள், தன்னை அலங்கோலப்படுத்திக் கொள்ளுகிறார்கள், தன்னை கொடூரமாக தண்டித்துக் கொள்ளுகிறார்கள் அவர்களாகவே. நல்லா கவனிக்க முடியும். நீங்க மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க மொட்டை அடிச்சோடனே என்ன ஆகுது? அவங்களுடைய அழகு போயிடுது. தன்னுடைய அழகை இழந்து தெய்வத்தை திருப்திப்படுத்தி ஏதாவது தெய்வத்திலிருந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்மை அழகுபடுத்துகிற தெய்வம், நம்மை அலங்கரிக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆமா. நம்மை நான் கணம் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்? ஒரு முறை மொர்தெகாய் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான் எஸ்தர் புஸ்தகத்தில். அப்புறம் அவனுக்கு எதிராக இருந்தவன் யாரு? ஆமான், அகாசுவேரு ராஜா. ஒரு நாள் ராத்திரியில் அகாசுவேர் ராஜாவுக்கு தூக்கம் வரல. பிறண்டு படுத்திட்டு இருக்கிறாரு. தூக்கம் வராதனால போய் டைரி எடுத்து, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய டைரி எடுத்து என்ன பண்ணுறாரு, படிக்கும்போது ஒரு மனுஷன், மொர்தெகாய் அப்படிங்கிற ஒரு மனிதன் ராஜாவை காப்பாற்றியிருக்கிறார். சில சதிகாரர்கள் ராஜாவை கொலை பண்ணுறதுக்கு தீவிரவாதிகள் திட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை கண்டுபிடிச்சு மொர்தெகாய்ங்கிற மனுஷன் ராஜாவை என்ன பண்ணிட்டாரு, காப்பாற்றிட்டாரு அப்படிங்க சொல்கிற அந்த டைரியை படிக்கும்போது, ஐயோ இந்த ராஜாவை காப்பாற்றணும்னுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே. அது அடுத்தது படித்து பார்த்தா அவனை எதையுமே செஞ்ச மாதிரி அதில் எழுதப்படலை. அப்போ ஒரு மனசுல தோணுது அவனை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவர் அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது ஆகான் வர்றாரு. ஆகான்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறார், நான் ஒரு மனுஷனை கனம் பண்ண விரும்புகிறேன் அப்படி சொல்கிறாரு. ராஜா கனம் பண்ண விரும்பினால் அந்த மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டோடனே என்ன சொல்றாங்க? அவர் சொன்னது சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சவன். ராஜா ஏற குதிரையில அப்படின்னு என்ன, ராஜாவுக்கு சமமா அவர் என்ன பண்ணணும், உட்கார வைக்கணும். அப்புறம் ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு தரிப்பிக்கணும். முத்திர மோதிரம் போடணுமா? அப்புறம் எல்லாரும் போகும்போது என்ன பண்ணணும், மரியாதை செலுத்தணும். பாருங்க, ஒரு ராஜா ஒரு மனுஷனை கணம் பண்ண நினைச்சா என்ன பெருமை. ஊரே பார்க்குற மாதிரி அவனை என்ன பண்ணணுமா, அந்த நாடே பார்க்குற மாதிரி அவனை வீதியில கூட்டிட்டு போகணுமா. அல்லேலூயா. எங்க உங்களையும் என்னையும் படைச்ச கடவுள் நம்மளை கணம் பண்ண நினைக்கிறாருன்னா, நீங்க என்ன அந்த ஊருக்குள்ளேயும் குண்டு சட்டிக்குள்ளேயும் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் உங்களை கர்த்தர் உங்களை கணம் பண்றாரா? சொல்லுங்க. ஒரு மனுஷன் தன் நாடு முழுசும் கொண்டு போகணும்னு நினைக்கிறான். அது அப்படியே செஞ்சார் அந்த அகாசுவேர் ராஜா. அப்படின்னா அவரை விட பெரிய தெய்வம் எனக்குள்ள இருக்கிறார். என்னை அவர் கனம் பண்ணுவார், என்னை அவர் கனம் பண்ணுவார். நான் கனம் பெற்றவன். அல்லேலூயா. ஆமா. தயவு செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இப்போ நீங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களோ அது வாழ்க்கையே கிடையாது. இதுல மனசை வைக்காதீங்க. இது அளவுகோலே கிடையாது.
நீங்க சம்பாரிச்சிட்டு இருக்கிற சம்பாத்தியத்தை வச்சு என் வாழ்க்கை இவ்வளவுதான் உயரும். என்ன, நான் வேற உதாரணத்துக்கு யாரையும் இழுக்க முடியாது. கோவிச்சுக்காத ஒரே மனுஷன் ராஜா சிங் பிரதர் தான். அதனால அடிக்கடி அவர் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் மாசம் ஒரு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற லெவல்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்சம் ரூபா தான் சம்பாதிக்கிறார். வருமானம் லாபம் 1 லட்சம் நான் சொல்லல, 1 லட்சம் தான் சம்பாதிச்சிட்டு இருக்கிறார். இப்போ அவர்கிட்ட போய் ஏன் இந்த காரை வச்சுக்கிட்டு இருக்கிற, செயின் போட்டிருக்கிற, வாட்ச் கட்டிருக்கிற, பிரேஸ்லெட் போட்டிருக்க, ஒரு BMW காரு வாங்கக்கூடாதா அப்படின்னா அவர் உடனே என்ன சொல்லுவாரு சொல்லுங்க? யோ அதுக்கெல்லாம் எனக்கு கம்முன்னு போங்க பாஸ்டர், வேலையை பார்த்துக்கிட்டு. அந்த மனசு என்ன செய்யாது? BMW காரு வாங்குன்னு சொல்ல வரல, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நாளைக்கு போய் இந்த சர்ச்சில் எல்லாத்தையும் அவர் என்ன சொன்னார்? BMW காரு வாங்க சொன்னார், எல்லாத்தையும் பணக்காரன் ஆக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் அதை சொல்ல வரல, நாம நம்முடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்குதுன்னு சொல்றேன். நான் இப்படி பேசுறதுனால இன்னொரு சிலருக்கு இந்த எப்படி சொல்றது, அவங்களுக்கெல்லாம் வச்சிருக்கிற பேரு ஆகாவளி. என்னங்க, சில ஆகாவளிங்க இருக்குங்க. அது இதை எப்படி எடுக்கிறதுனா அட்வான்ஸை வேற மாதிரி எடுத்துக்கிறது. கையில 10 ரூபா கூட வருமானம் இருக்காது, ஆனா போய் உட்கார்ந்து சாப்பிட்ற இடம் எங்க வா? 5 ஸ்டார் ஹோட்டல். ஏன்? என் மைண்ட் என்ன மைண்டு? அது பிராடுத்தனம் தான் பண்ண சொல்லும். ஒண்ணுமே இல்லாம இந்த பிராடு மைண்ட்ல வாழ்ற ஆளு என்ன பண்ணுவாங்க? வார்த்தை கரெக்டா மேட்ச் ஆகுது. நான் அந்த மாதிரி ஆகாவளிக்கு நான் இப்ப என்ன பண்ணல, பிரசங்கம் பண்ணவில்லை. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையின் எல்லையை தேவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். உங்க சரீரத்தினுடைய சுகத்தின் எல்லையை தேவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். உங்க வாழ்வின், அதாவது உங்க ஆயுசு நாளின் எல்லையை தேவன் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். நீங்க தேவன் உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரோ உங்க மைண்டு அதோட இணையாம இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள், இன்னைக்கு சந்திக்கிற போராட்டங்கள், நீங்க பார்க்கிற உங்க வாழ்வு, இவைகளோடு உங்க மனம் அட்டாச் ஆயிருக்குமானா இயேசுநாதரே உங்க பக்கத்துல நின்னாலும் என்னையும் உங்களையும் காப்பாற்ற முடியாது. ஆகவே நம்முடைய மனதை விரிவாக்குங்கள். உங்களுடைய எண்ணங்களை தயவு செய்து விரிவாக்குங்கள். நான் உங்களை பேராசைக்குள்ள நடத்தல, நீங்க கோடீஸ்வரன் ஆவீங்கன்னு சொல்ல வரல. நான் சொல்ல வர ஒரு விஷயத்தை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். உங்கள் எண்ணத்தை தயவு செய்து தேவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். தேவன் எப்படி பார்ப்பாரோ அப்படி உங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. நான் இப்ப வாழ சொல்லல, நான் இப்ப பார்க்க சொல்றேன். இந்த ஆகாவளிங்க என்ன பண்ணு தெரியுமா? பார்க்கறத விட்டு என்ன பண்ணுதுங்க? வாழ்ந்து கெட்டு போகுதுங்க. பார்த்து வாழ வேண்டியவங்க வாழ்ந்து கெட்டு போயிடுறாங்க. அதனால ஆண்டோட நாம என்ன போயிருது? தூசிக்கப்பட்டுறது. தயவு செஞ்சு நான் சொல்றது உங்களை என்ன பண்ண சொல்றேன்? உங்கள் மனதை விரிவடைய செய்ய சொல்லுகிறேன். ஆமா, விரிவடையும் போது உன் கைக்கு வரும்போது தாராளமா நீ 5 ஸ்டார் ஹோட்டல் என்ன 7 ஸ்டார் ஹோட்டலே கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். அல்லேலூயா. உங்க ஆயுசு நாள் எவ்வளவு வருஷம்? ஐயா இப்பவே சுகர் 400 நிக்குதியா? 350க்கு வந்துருச்சியா? 80? நீ சுகரை பார்த்த அப்படின்னா என்ன பண்ண முடியாது? சுகரை பார்க்கறவனு ஃபிகரை பார்க்கறவனு ஒண்ணுதான், சீக்கிரமா செத்துருவான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரை மாத்திரம் பார்க்கணும். பிரசன்னத்தை பாருங்க, பிரசன்னத்தை பாருங்க, நிச்சயமா நீங்க வாழ்வீங்க. அல்லேலூயா. செத்து போன லாசருவை, நாரி போன லாசருவை அவங்க அக்கா சொல்றா, கல்லறையை திறங்கன்னு சொன்ன உடனே அழுது புரண்டு கூப்பாடு போட்டு, அண்ணனோ தம்பியோ
அப்படியே உயிரியே வச்சிருந்தவங்க இப்ப என்ன சொல்றாங்க, கல்லறையை திறங்க அப்படின்னு சொன்னோன்னு ஐயோ வேண்டாம் நாரும். நாத்தம் பிடிச்ச அண்ணனை தம்பியை நான் பார்க்க விரும்பல. பாருங்க, பாசம் என்ன ஆகி போச்சு, நாத்தம் வந்து பாசத்தை மறைச்சிடுச்சு. இல்லைங்க இல்லைங்க, தேவனுடைய வல்லமை அம்மட்டும் நின்று போகிறதல்ல. ஹல்லேலூயா. அந்த நாரி போன சரீரத்தை, பார்க்க முடியாதுன்னு சொல்ற சரீரத்தை உயிர்ப்பித்து ரொம்ப நாளைக்கு வாழ வைக்கிற ஆண்டவர் ஏன் கூட நம்ம கூட நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க வியாதி அளவுகோல் அல்ல. தயவு செஞ்சு இந்த டாக்டருங்க எல்லாமே ரிப்போர்ட் எடுத்து வச்சு உங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, உங்களை மனதை வந்து ஒரு அரணுக்குள்ள, ஒரு இருளுக்குள்ள கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். டாக்டர் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், அவர் எதெல்லாம் நோ சொல்றாரோ அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், எஸ் சொல்லணும். அவர் எதெல்லாம் எஸ்ன்னு சொல்றாரோ அதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், நோ சொல்லுங்க, பொழைச்சுக்குவீங்க. ஹலோ, நீங்க டாக்டர்கிட்ட போய் உட்காந்து கேட்குறீங்கல்ல, கேள்வி கேட்டு வரீங்கல்ல, சும்மா வர்றீங்களா காசு கொடுத்துட்டு வரீங்களா? காசை கொடுத்துட்டு கருமாதி வாங்கிட்டு வரோம், கன்றாவி வாங்கிட்டு வரோம். தயவு செஞ்சு சொல்றேன், வேதம் சொல்லுகிறது, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு சொல்லுங்க. எது ஆசீர்வதிச்சு? உன் சாப்பாட்டு மூலமாவே கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுப்பாரு. நீ சப்ளிமெண்ட் ஃபுட் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, மருந்து மாத்திரை போட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்காக இன்னைக்கே போய் நிறுத்திடாதீங்க, அதுக்கு நான் பொறுப்பாளி அல்ல. நான் சில விதியெல்லாம் சொல்லி தருவேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா நீங்க வியாதி இல்லாம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இதுல எனக்கு என்ன அப்படின்னா, நான் இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிற்பாடு என்னை வந்து ஆவிக்குரிய உலகத்தில், கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிற வியாதிக்காரங்களும் என்னை சந்திக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற வியாதிக்காரங்களும் சந்திக்கிறாங்க. இவங்களும் சொன்ன பேச்சு கேட்கறதில்ல கொஞ்சம் பேர், இவங்களும் சொன்ன பேச்சு கேட்கறதில்ல, அது வேற விஷயம். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அதை என்ன பண்றாங்க, ஒரு 70-80% பேரு நான் சொல்றதுக்கு மேல என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்ணிட்டு சார் ரிசல்ட் சூப்பர் சார் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கிட்ட ஆரம்பிக்கும் போது இது எப்படி சார், இது சாத்தியமா சார் அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படின்னா அது டொப்படின்னு போயிடும். ஸ்தோத்திரம். இல்லைங்க, தேவன், நான் திரும்ப சொல்றேன், நான் காசை கொடுத்துட்டு ஒரு மனுஷன் அவங்ககிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் 4 கேள்வி திருப்பு கேள்வி கேட்டு பாருங்க அவர்கிட்ட. ஏன்னா அடுத்து பேச வருமானத்துக்கு எடுக்கிறீங்க, அடுத்து பேச ரெடியா இருக்கிறான் டோக்கன் வச்சுக்கிட்டு. அவர்கிட்ட என்ன பண்றீங்க நீங்க, அவர் சொல்றத வந்துட்டு ஐயோ டாக்டர் சொல்லியிருக்கிறாருன்னே காலம் போற என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. என் பேச்சே கேட்க வேண்டாங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வார்த்தை சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறாருன்னு சொல்லி பாருங்க, வாழுவீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமா வாழ முடியும். அவர் என்ன சொல்றாரு, உன் அப்பத்தையும் தண்ணீரையும். அப்ப எது மூலமா நமக்கு சுகம் இருக்குது, சாப்பாட்டு மூலமாவே கர்த்தர் சுகத்தை கொடுக்க முடியும். அந்த சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிடாதனாலதான் என்ன பண்ணிருக்குது, இப்ப நமக்கு வியாதி வந்திருக்குது. அதுக்கெல்லாம் நான் இப்ப பேச முடியாது. அதுக்கு பேசணும்னா நீங்க காசு கட்டிட்டு வரணும். ஏன்னா டாக்டர்கிட்ட காசு கட்டிட்டு தானே போறீங்க, அப்ப காசு கட்டிட்டு வாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வார்த்தையினால் நம்ம என்ன செய்ய முடியுங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு அந்த வார்த்தை தான் சொல்லுது, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்குது, வியாதி ஒன்று விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றார், இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போமே. அவன் என்னிடத்தில் யாரை விடுவிப்பாரு சொல்லுங்க, யார? வாஞ்சைனா என்ன, ஆசைனா என்ன? ஆசைனா என்ன, வாஞ்சைனா என்ன? அன்பு.
அளவற்ற பாசம், இருக்கும். பிடிவாதம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா என்னங்க? பிடிவாதம். பிடிவாதம். அவர் மேல அவ்வளோ பிடிவாதமா இருக்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா அதுக்கு சொல்ற காரணம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன அதுங்க? அவர் மேல பிடிமானம் இல்லாததுக்கான ஒரு காரணம். எல்லாம் கவனிங்க. ஒரு வாஞ்சையுள்ள ஆண்டவருடைய சமூகத்தையும் ஆண்டவருடைய ஒரு பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையும் வாஞ்சிக்கிற ஒரு மனுஷனை எதுவுமே தடுக்க முடியாது. எதுவுமே தடுக்க முடியாது. தடையெல்லாம் தாண்டி வருவான். உலகத்தெல்லாம் தூக்கி போட்டுருவான். வந்தாவா வராட்டிப்போ, கொடுத்தா கொடு, கொடுக்காட்டிப்போ. நான் இப்ப யாரை தேட போறேன்? நான் ஆண்டவரை தேட போறேன்ட்டு போவாங்க. அவங்க தான் வாஞ்சி உள்ளவர்கள். ஆமா. இந்த ரெண்டாம் கட்ட நிலைமையில் இருக்கிறவங்க, சித்தப்பன் செத்து போயிட்டான், பெரியப்பன் செத்து போயிட்டான், அத்தை செத்து போயிட்டா, பக்கத்து வீட்டுக்காரி செத்து போயிட்டா, பின்னால் வீட்டுக்காரி செத்து போயிட்டான், அந்த மீட்டிங்கு இந்த மீட்டிங், ஏதோ ஒரு மீட்டிங்கில் என்ன பண்ணிடுவாங்க போய் லாக். ஏன்னா அதில் அவங்க ஆசை எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. ஒருவன், வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு சீசனா இருக்கணும்னு சொன்னா, இயேசுநாதர் உங்களை விசுவாசியா வாழ்றதுக்கு அழைக்கல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. உலகத்துல இயேசுவை விசுவாசிக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அவருக்கு அந்த விசுவாசிக்கிறவங்க தேவையில்லை, அவரை பின்பற்றுகிற சீசர்கள் இயேசுவுக்கு தேவை. விசுவாசியா இருக்க போறீங்களா, சீசர்களா இருக்க போறீங்களா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, சொல்லுங்க, எவ்வளவு நாளைக்கு? அனுதினமும். அதுல ஒரு வார்த்தை இருக்குது, அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்லியிருக்கிறார். சண்டே மட்டும் இல்ல, அனுதினமும் அவரை பின்பற்றணும். அனுதினமும் நம்மளை நாம வெறுக்கணும். நம்மளை வெறுக்கிறதுனா என்ன பண்றது? ஒழுங்கா ட்ரெஸ் போடுறது இல்லை அப்படியா? ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை அப்படியா? இல்லை, நம்மளை ரெண்டாம் இடத்துல வைக்கணும். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். வெறுக்கிறதுனா என்ன? ரெண்டாம் இடத்துல வச்சுட்டு முதல் இடத்துல யாரு? என் ஆண்டவர், என்னுடைய நேசர், என்னுடைய பிதா, என்னுடைய அப்பா, என்னுடைய தேவன், இவரு தான் எனக்கு முதலிடம். மற்றவங்க எல்லாரும் யாரு? அது மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெத்தவங்களா இருந்தாலும் சரி, எத்தனாவது இடம்? ரெண்டாம் இடம். ஹல்லேலூயா. அவன் தான் இயேசுவுக்கு யாரா இருக்க முடியும்? சீசனா இருக்க முடியும். இப்ப சீசனா மாறணும் நீங்க. ஹல்லேலூயா. அவன் தான் தேவனிடத்தில் எப்படி உள்ளவன்? வாஞ்சை உள்ளவன். என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் முதல் காரியம் வாஞ்சை. இரண்டாவது காரியம் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். தெரிந்திருக்கிறபடியால் அல்ல, எல்லாருக்கும் இயேசு பத்தி தெரிந்திருக்குது. புதுசா நம்ம சபைக்கு ஒரு குடும்பம் சமீபமா கொஞ்சம் 2 வாரமா சில வாரமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பகிரங்கமா சொந்தக்காரங்க கிட்ட போறான்னு சொல்றாங்க. ஸ்டேட்டஸ்ல பூரா இயேசுநாதர் படமே வச்சிருக்கிறாங்க. என்ன இப்படி மாறி போயிட்ட, என்ன இப்படி மாறி போயிட்டேன்னா, ஆமாங்க, எங்களுக்கு அவரு தாங்க ஆண்டவர், நாங்க அவரை தாங்க பின்பற்றுறோம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க? பகிரங்கமா வைராக்கியமா பின்பற்றுறாங்க அவங்கள. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி உலகத்துல நிறைய பேருக்கு இயேசு பத்தி தெரியும். இப்ப இவங்க இந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, அவங்கள விசாரிக்கிறாங்க பாத்தீங்களா? இவங்க சூழ்நிலையை சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்? இயேசுவை ஏத்துக்கிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் எந்த சாமியும் குறை சொல்றதுக்காக இந்த இடத்த நான் சொல்லல. அந்த ஓம் சக்தி கோயிலா, ஆதிபரா சக்தி கோயில், ஏதோ ஒரு கோயிலுக்கு போற, அதுல மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு சகோதரி. அவங்க எப்பவுமே அந்த ட்ரெஸ்ஸில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க வீடு வீடாக போய் அவங்களுக்கு அந்த சாமியை பற்றி எல்லாம் சொல்லி பிரசாதம் அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு வருவாங்க? கொடுத்துட்டு வருவாங்க. அவங்க வீட்டுக்கு வருஷம் வருஷம் வந்திருக்காங்க. இப்போவும் அவங்க வீட்டுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. போயிருக்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம்? இயேசுவை கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொல்லியிருக்காங்க, ஐயோ நம்ம ஆத்தாளை விட்டுட்டு நம்ம ஆதிபரா சக்தியை விட்டுட்டு போயிட்டேன்னு அவங்க என்ன செய்யல? சொல்லல. நல்ல சாமி கிட்ட என்ன செஞ்சிருக்கிற?
போயிருக்கிற அந்த சாமி ரத்தத்திலிருந்து கையிலிருந்து என்ன வந்திருக்குது? ரத்தம் வந்திருக்குது. அந்த ரத்தம் உன் பிள்ளை என்ன பண்ணும்? சுகமாக்கும். அப்ப உலகத்துல எல்லாருக்கும் இயேசுவை பத்தி என்ன செஞ்சிருக்குது? தெரிஞ்சிருக்குது. அவங்க யாருக்கிட்ட எல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் சொல்றாங்க, பரவாயில்ல அந்த சாமியை நீ என்ன பண்ணிக்க. ஆனா அவங்க யாரும் கட்டியா பிடிக்கல. ஆனா சொல்றது என்ன சொல்றாங்க? சாமியை கட்டியா பிடிச்சுக்கோங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப தெரிந்திருக்கிறது வேற, அறிந்திருக்கிறது வேற. நீங்க தெரிஞ்சு நம்ம நிறைய பேர் இயேசுனார் பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். ஆனா நான் ரொம்ப நல்லவனா இருக்க மாட்டேன். அவர் ரொம்ப நல்லவர், ஆனா நான் ரொம்ப நல்லவனா? இதுதான் வித்தியாசம். புரியுதா? அவர் நல்லவர்னா நாமளும் யாரா இருக்கணும்? நல்லவர். அவர் மன்னிக்கிறவர்னா நான் அவர் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா நான் யாரா இருக்கணும்? மன்னிக்கிறவனா இருக்கணும். அவர் நேசிக்கிறவர் அப்படின்னு அறிஞ்சிருக்கிறேன்னா நானும் யாரா இருக்கணும்? நேசிக்கிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் அறிதல், அவரோட இணைதல். அந்த நாமத்தோடு என்ன பண்ணிட்டேன்? நான் இணைஞ்சிட்டேன். அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அதுக்கடுத்து சொல்றாரு, அவன் என்ன பண்ணுவான்? என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் என்ன பண்ணுவேன்? இதுதாங்க ரொம்ப முக்கியம். நோக்கி கூப்பிடணும். என்ன பண்ணணும்? அவரை கூப்பிடணும். என்ன பண்ணணும்? கூப்பிடுறதுன்னா என்ன? அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த இடத்துக்கு ஒருத்தர் வரணும், அவரை நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவரு தான் அதை என்ன பண்ண முடியும்? சரி பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். அதுதான். அப்ப அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன்னா எனக்கு அவரு தான் அடைக்கலம். அவரால் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அவரு தான் இதுக்கு சொல்யூஷன். அல்லேலூயா. அவரை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை. சில ஆள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அம்மாவையும் கூப்பிடுவாங்க, ஏன்னா 2 பேர் வீட்டில் இருக்கிறோம். சில நேரத்துக்கு அக்காவையும் கூப்பிடுவோம், சித்தப்பாவையும் கூப்பிடுவோம். யாரோ ஒருத்தர் மூலமாவது நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய மாட்டாங்களா? ஆனா இங்க அவரை மட்டுமே. ஒரு மனிதன் அவரை மட்டுமே தன்னுடைய நம்பிக்கையாக வைத்திருக்கும் போது அவரை மட்டுமே அவன் கூப்பிடுவான். அப்படி கூப்பிடும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு என்ன சொல்லுவாரா? உத்தரவு. சொல்லுங்க. உத்தரவு. என்ன பதில் சொல்லுவேங்கிறார், நான் பேசுவேங்கிறார். பிரச்சனை தீர்ப்பேன்னு சொல்லல, முதல்ல என்ன சொல்றாரு? நான் பேசுவேங்கிறாரு. அல்லேலூயா. அப்புறம் அதுக்கு அடுத்தது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. என்ன பண்ணுவேன்? நான் பேசுவேன். அப்ப அவனுக்கு ஆபத்து வரும்போது நான் தூரமெல்லாம் போயிட மாட்டேன், அவனோடவே இருந்து. சொல்லுங்க, என் கூடவே இருந்து. இதுதாங்க இந்த ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. நான் உன்னை விட்டு. நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நம்ம நல்லா இருக்கும் போதெல்லாம் இயேசுவை நினைப்போம். நம்ம கஷ்டம், பிரச்சனை, பாடு வரும்போது இவனால தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு, இவளால தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு அந்த பிரச்சனைக்கு யார் காரணமோ அவங்கள நோக்கி என்ன செய்யறது? நம்ம கவனத்தை திருப்பிடுறது. இல்லை, யார் மூலமா வேணாலும் வரட்டும், எந்த கொம்பை மூலமா வேணாலும் வரட்டும், ஆனா என் கூட ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, வேதத்தால, ஆண்டவரால, வார்த்தையால தீர்க்க முடியாதது உலகத்தில் ஒன்றுமே இல்லவே இல்லை. ஏன் சார்? நான் பைபிள் படிக்கிறேன் சார், நான் ஜெபம் பண்றேன் சார், நான் ஆவியில நிறையறேன் சார், நான் உபவாசம் இருக்கிறேன் சார், ஏன் சார் மாற மாட்டேங்குதுன்னா உன் மனசுல வேற ஏற்கனவே ஒன்னு என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதி வச்சிருக்கிற. அதையவே உன் மனசு படிச்சுக்கிட்டு இருக்குது. இது கண்ணு படிக்குது, அத மனசு படிக்குது. பைபிள கண்ணு படிக்குது, உன் வாழ்க்கைய உன் மனசு படிக்குது. எப்போ உன் வாழ்க்கைய மனசு படிக்கிறத விட்டுட்டு இந்த வேதத்தை உன் மனசு படிக்க ஆரம்பிக்குதோ அப்ப உன் வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. வேதத்துல, பைபிள்ல யோவான் சொல்லுவார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல
இப்ப ஆத்துமான என்ன? மனசு. ஆவின்னு என்ன? ஆவியிடம் தங்குற ஒரு பகுதி. அடுத்த வாரம் முடிஞ்சா போர்டு வச்சு நான் கிளாஸ் எடுக்க விரும்புகிறேன். வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேன். நம்ம சரீரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சரீரத்துக்குள்ளே ஏதோ ஒரு நம்மளை மாதிரி ஒரு உருவம். நான் இப்படி தான் பிரசங்கம் பண்ணினேன். அன்னைக்கு அறியாமல் பண்ணினேன், இன்னைக்கு கொஞ்சம் தெளிவடைச்சு பண்ணுறேன். மறுபடியும் மாறுறதுக்கான வாய்ப்பு எதுவும் நிரந்தரம் இல்லை. உங்கள் ஆவிங்கிறது உங்கள் மனசு, உங்க எண்ணம், உங்க இருதயம், உங்க சிந்தனை அப்படின்னால அதுக்கு பேர் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் பேர் என்னங்க? ஆவி. உங்களுடைய உணர்வுகள் எல்லாத்துக்கும் பேரு ஆத்துமா. உங்க உணர்வுகளுக்கு தான் பேர் என்ன? ஆத்துமா. உங்க மனசுக்கு தான் பேர் என்ன? ஆவி. இந்த சரீரத்துக்கு சாப்பாடு எது? காய்கறி, கீரை, அரிசி, முட்டை, பால், இறைச்சி எல்லாமே. ஆமா. ஆத்துமாவுக்கு சாப்பாடு எது? உங்க ஆத்துமாவுக்கு சாப்பாடு உங்க ஆவிதான். ஆமா. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, இந்த வேத வசனத்தை எங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க? ஆத்துமாவுக்கு கொடுக்கறதுனால அது ஜீரணமே ஆக மாட்டேங்குது, கக்கிப்படுது. ஏன்னா அதுக்குரிய சாப்பாடு அது இல்ல. இன்னைக்கு பசுமாட்டுக்கு போய் 1.5 கிலோ கறி எடுத்தாந்து கொண்டு வந்து போட்டு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நல்ல ஆகாரம் தெரியுமா, நாட்டுக்கோழியே எடுத்தாந்து இருக்கிறேன், சாப்பிடு பசுமாடு அப்படின்னு சொல்லி பாருங்க, சாப்பிடுமா? ஆமா. நான் செல்லமா நாய்க்குட்டி ஒன்று வளர்த்துறேங்க, அந்த நாய்க்குட்டிக்கு அருமையான பசுமுள்ளா கொடுத்து வளர்த்தணுங்க, கொடுத்து பாருங்க, கக்கிப்படும், ஜீரணம் ஆகாது. அப்ப ஆத்மாவுக்கு இந்த வசனம் இல்ல, ஆவிதான். ஆவிக்கு தான் இந்த வசனம். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் எங்க போகணும்? உன் ஆவிக்குள்ள, உன் மனசுக்குள்ள, இருதயத்துக்குள்ள, எண்ணத்துக்குள்ள போச்சுன்னு சொன்னா ஆத்மா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். ஆத்மா சேஞ்ச் ஆனா சரீரம் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். அல்லேலூயா. சரி, இது வெளிவா இன்னொரு நாளைக்கு நாம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே. சொல்லுங்க, ஆபத்தில். ஆபத்து இல்லன்னு வசனம் சொல்லல, இருக்குது. ஆனா அப்ப யாரு பக்கத்தில் இருக்கிறா? அப்ப நீங்க எதை பார்க்க போறீங்க? ஆபத்தை பார்க்க போறீங்களா, கர்த்தரை பார்க்க போறீங்களா? ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. அப்போ ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது, தேவைகள் பெருகி நிற்கும் போது, குழப்பங்கள் மிகுந்து நிற்கும் போது, என்ன செய்யறது எனக்கு முடிவெடுக்க தெரியலையே அப்படின்னு நிற்கும் போது உங்க பக்கத்துல நிக்கிறவரை நீங்க பாருங்க. சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, என்ன செய்யறதுன்னு எனக்கு தான் தெரியுமானுங்க. உங்களுக்கு எப்படி என்ன செய்யறதுன்னு தெரியலையோ அதே மாதிரி உங்க பிரச்சனை தூக்கி கொண்டாந்து என்கிட்ட வச்சீங்கன்னா நானும் சொல்லுவேன், எனக்கும். ஆமா. எங்கூட சில ஊழியக்காரங்க மட்டும் நெருக்கமா பழகுறாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆமா சார் சார் சொல்லுங்க சார் அப்படிம்பாங்க. எனக்கும் தெரியாதியா. உனக்கு தெரியலனா எனக்கும் தெரியாது. ஏன்னா உன் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் உனக்கு கண்ணுக்கு தெரியல. எங்கேயோ தூரமா இருக்கிற ஒரு ஜேக்கப் உனக்கு கண்ணுக்கு தெரியுது. விளங்கலையா? உன் பக்கத்துல உன்னோட நான் கூடவே இருப்பேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்பிவித்து விடுவித்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொல்றவர் உன் கண்ணுக்கு தெரியல. 2 இட்லி வாங்கி கொடுக்கிற ஜேக்கப் கண்ணுக்கு தெரியுதுன்னா உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. விளங்குச்சா? இப்ப ஆபத்துல யார் பக்கத்துல இருக்கிறா? மனுஷனை தேடி ஓடாத. தயவு செஞ்சு மனுஷனை தேடி ஓடாதீங்க. அதெல்லாம் புதுசா வர்ற விசுவாசிகளுக்கு, குழந்தையா இருக்கிறவங்களுக்கு யாரையாவது தப்பி பிடிச்சுதான் எந்திரிச்சு நின்னு நடக்க முடியும். ஆனா வளர்ந்த விசுவாசிங்க, நீங்க ஒரு ஊழியக்காரனையோ ஒரு பாஸ்டரையோ ஒரு ஊழியத்தையோ நம்பி போனீங்க அப்படின்னா நீங்க ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க பக்கத்திலேயே இருந்து உங்க கூட பேசுறதுக்கும், உங்களை காப்பாத்துறதுக்கும், உங்களை தூக்கி விடுறதுக்கும் ரெடியா உங்க கூட இருக்கிற ஆண்டவரை நீங்க என்ன பண்ணிட்டீங்க?
மறந்துட்டீங்க. இல்ல, என்ன செய்யறதுன்னே தெரியலங்கும் போது சொல்லணும், நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. தப்பு விக்கிறது மட்டும் இல்ல, தப்பு வித்து அவனை என்ன பண்ணுவேன், நானு ஹானர் பண்ணுவேங்கிறார். ஹலோ, இன்னைக்கு நீங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டு ஒரு மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு பாருங்க, அல்லது ஜோசிகாரங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, சுக்கரம் வக்கரத்தில் இருக்குதுமா, இல்ல 7:30 ஆரம்பிச்சுக்கிச்சுமா, இல்லைன்னா உங்க அப்பா என்ன பாவம் செஞ்சானோ தெரியல, உங்க ஆத்தா என்ன பாவம் பண்ணாலோ தெரியல, எல்லாம் ஜென்ம என்னமோ சொல்லுவாங்களே ஜென்ம பாவம், முன்னோர்கள் செஞ்ச பாவம் ஒன்னு என்ன பண்ணிட்டு இருக்குது வச்சு தொடருது. நம்மளை ஹர்ட் பண்றது தான் அவங்களுடைய வேலை, நம்மளை நோகடிக்கிறது தான் மனுஷனுடைய வேலை. என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, இப்படி அழிஞ்சு அநியாயமா போகிட்டு இருக்கிறான். இதெல்லாம் மனுஷக வார்த்தை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நோக்கி கூப்பிட்ட அப்படின்னு சொன்னா, நீ என்ன நோக்கி பார்த்தேனா, என்னையே உன் நம்பிக்கையா நீ வச்சிருப்பாயின்னு சொன்னா, ஆபத்து வரும்போது நான் உன் கூடவே இருப்பேன். ஆபத்துல நான் கூடவே இருப்பேன். நான் உன்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டே, உன்னை அதனால வந்துச்சு இதனால வந்துச்சு அது இது என்று சொல்லி நான் காரணம் சொல்லவே மாட்டேன், காரணம் கேட்கவும் மாட்டேன். நான் விடுவிப்பேன், நான் விடுவிப்பேன், நான் உன்னை ஹானர் பண்ணுவேன். நான் சொல்லலையே, கடவுள் சொல்லியிருக்காங்க. வார்த்தையை நம்புங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நான் கூட சொல்லுவேன், ஆமா ராஜா சிங் ஒரு 6 மாசமும் ஒழுங்கா சர்ச்சுக்கே வரல, அதனாலதான் ஆண்டவர் ஒரு அடி அடிச்சாரு பார்த்தாருங்களா அப்படின்னு நான் சொல்லுவேன். இது மனித இயல்பு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. ஆபத்து வந்துச்சா உடனே பக்கத்துல நின்னுடுவார். அவர் ஏற்கனவே பக்கத்துல தான் நிக்கிறாரு, அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு, ஆபத்து நேரத்தில் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஆகவே ஆபத்தை பார்க்காதீர்கள், திரும்ப சொல்லுகிறேன், பிரச்சனையை பார்க்காதீர்கள், உங்கள் வேதனைக்கு அளவிடாதீர்கள். அடிக்கடி நம்ம வேதனையிலிருந்து ஏன் வெளியே வர முடியல தெரியுமா? அந்த வேதனைக்கு ஒரு அளவுகோல் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுகோல் எப்படி தெரியுமா? எனக்கு வந்த சோதனை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. என்னங்க? அப்ப அந்த வேதனைக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? நீங்க அளவுகோல் வைக்கிறீங்க. தயவு செஞ்சு வேண்டாங்க, தயவு செஞ்சு வேண்டாம். அந்த அளவுகோலை விட நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரிய தெய்வம், பெரிய தெய்வம். ஆமா, அவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் விடுவிப்பேன் அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த விடுவிக்கிறது மாத்திர அவர் என்ன பண்ணுவேங்கிறாரு? ஹானர் பண்ணு, கனப்படுத்துவேன், நான் உன்னை பெருமைப்படுத்துவேங்கிறார். நீ சிறுமப்பட்டு போகவே மாட்ட, நீ சிறுமப்பட்டு போகவே மாட்ட, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு 2 மனுஷங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், எப்படி அவங்களுடைய சொல்லையும் அவர்களுடைய செயலையும் தேவன் ஹானர் பண்றாரு. அதே போல நாமும் இன்னைக்கு இந்த ஆண்டவரிடத்துல முதல்ல வாஞ்சியா இருக்கணும், அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும். இந்த 3 காரியத்தை நாம செய்வோமானால் நிச்சயமா அந்த 2 மனிதர்களுக்கு செஞ்சது போல நமக்கும் ஆண்டவர் செய்வார். ஏன் வேதத்தில் அவங்களுக்கு செஞ்சது இந்த பைபிள்ல எழுதி இருக்குது? நமக்கும் அப்படி செய்வார் அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்வதற்காகத்தான். கவனிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மோசேயினுடைய காலத்துல எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினுடைய தலைமையில விடுவிக்கப்பட்டு கானானை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு கூட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது, ஏன்னா இவங்களோடு இருக்கிற தெய்வம் பெரிய தெய்வம். அதனால் நிச்சயமா நம்மையும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க அப்படின்னு கிபியோன், பேர் என்னங்க? கிதியோன் இல்ல, கிபியோன் அப்படின்னு ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, தீர்மானிச்சு நாம போய் என்ன பண்ணிட்டு வந்துட்டோம் தெரியுமா? இவங்க இப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க, அடுத்து நம்ம நாட்டுக்கு தான் வரப்போறாங்க.
வந்தாங்கன்னா நம்ம சங்காரம் பண்ணிடுவாங்க. சங்காரம் பண்ணிடுவாங்க. அதனால ஒரு வழி இருக்குது, அவங்களோட போய் நம்ம என்ன பண்ணிக்கணும், முன்னுக்கிட்டே போய் உடன்படிக்கை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணின விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி உடன்படிக்கை பண்ணி பிரயாணப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மோசேயினுடைய காலம் முடிஞ்சு போச்சு, யோசுவாவினுடைய காலம் ஆரம்பம். இந்த இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யோசுவா ஒவ்வொருத்தரையா ஜெயிச்சுக்கிட்டு வர்றதை பார்த்துட்டு இந்த எதிரிகள் கூட்டம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கெல்லாம் நாடு சண்டை போட்டுக்கிறதெல்லாம் சகஜம். இவங்க எதிரிங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிபியோன் இவங்களோட போய் என்ன பண்ணிட்டு வந்துட்டான், உடன்படிக்கை பண்ணிட்டு வந்துட்டான். மொத்தம் இவன் என்ன பண்ணணும், அடிக்கணும்னு சொல்லி 5 ராஜாக்கள், 5 நாட்டு ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து கிபியோன் மேல என்ன பண்றாங்க, யுத்தத்துக்கு போறாங்க, அணி வகுத்து நிக்கிறாங்க. ஆனா கிபியோனால நிச்சயமா என்ன பண்ண முடியாது, தங்களை காப்பாத்திக்க முடியாது. இப்ப யாரோட அவங்க உடன்படிக்கை பண்ணிருக்காங்க, யோசுவாவோட உடன்படிக்கை பண்ணிருக்காங்க. இப்போ யோசுவாவுக்கு ஆள் அனுப்புறாங்க, ஐயா நாங்க உங்க கூட என்ன பண்ணிருக்கிறோம், உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோமே, எங்களை நீங்க தான் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. அதனால இப்ப 5 ராஜாக்கள் இங்க வந்து எங்கள் தேசத்துக்கு விரோதமா நிக்கிறாங்க, ஐயா தயவு செஞ்சு வந்து எங்களை காப்பாத்து. எதை வச்சு கேட்கறாங்க அவங்க, சத்தமா சொல்லுங்க, உடன்படிக்கை வைத்து ஆபத்து நேரத்துல யோசுவாவை கூப்பிடுறாங்க. யோசுவானா இயேசுன்னு அர்த்தம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியில இயேசுங்கிறதுக்கு பேர் என்ன, யோசுவா. யோசுவா இயேசுவுக்கு அடையாளமானவர். இப்போ யோசுவாவை கூப்பிட்ட உடனே யோசுவா என்ன பண்றாருங்க, படைகளை கூட்டிட்டு வர்றார். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உடன்படிக்கை. இப்ப எத்தனை பேர் ஆண்டவரை உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க, பண்ணிருக்கீங்களா இல்லையா, எப்ப பண்ணீங்க, ஞான ஸ்நானத்தினால உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்று முதல் நான் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கும் பாவங்களுக்கும் மரித்து விட்டேன், உம்முடைய உயிர்த்தெழுதலை நான் பங்குள்ளவனாய் உம்முடைய பிள்ளையாய் இந்த நாள் முதல் நான் என்ன செய்யறேன், வாழுகிறேன் என்று சொல்லி அவரோடு என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவரும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மோடு என்ன செஞ்சிருக்கிறாரு, உடன்படிக்கை செய்திருக்கிறார். நாம எல்லாம் யாரு தெரியுமா, உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஆமென். இப்ப உடன்படிக்கை செய்திருக்கிறதுனால நிச்சயமா இயேசு ஆபத்துல நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு உதவி செய்யறது இல்ல, நீங்க கெட்டவங்களா இருக்கிறதுனால உதவி செய்யாம இருக்க போறதும் இல்ல. எதன் அடிப்படையில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு, உடன்படிக்கையின் அடிப்படையில் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், உடன்படிக்கையின் அடிப்படையில் நான் சுகமாக்கப்படுவேன், உடன்படிக்கையின் அடிப்படையில் நான் விடுவிக்கப்படுவேன், உடன்படிக்கையின் அடிப்படையில் நான் பாதுகாக்கப்படுவேன். ஏனென்றால் அவர் என்னுடைய தேவன், நான் அவருடைய பிள்ளை, நாங்க 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். அவர் சொல்லி இருக்கிறாரு, ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து. அல்லேலூயா. இது சைடுல வர்ற ஒரு செய்தி. சரி இருங்க. இப்போ ஜனங்க யோசுவா யுத்தத்துக்கு கிளம்பிட்டார். யோசுவா யுத்தத்துக்கு என்ன பண்ணிட்டாருங்க, ஆமா 7வது வசனத்தை வாசிங்கம்மா. யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக. நல்லா கவனிங்க. இப்ப எத்தனை ராஜாக்கள் அங்க நிக்கிறாங்க, 5 ராஜாக்கள். இவங்க ஒரு நாட்டு மக்கள் என்ன செய்யறாங்க, புறப்பட்டு அவனுக்கு விரோதமா போறாங்க. இப்ப போகும்போது யாரு பேசுறா, சத்தமா சொல்லுங்க. இதுதாங்க மனுஷனுக்கு ரொம்ப அவசியம். என்ன சொல்றாரு அவரு, அவங்களுக்கு பயப்படாயாக. உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுப்பேனா, ஒப்பு கொடுத்தேனா. யுத்தத்துக்கு இன்னும் போகல, ஸ்பாட்டுக்கே போகல, இந்த இடத்துக்கே என்ன செய்யல, இன்னும் போகல, எதிரிய முகமுகமா இன்னும் என்ன செய்யல, பார்க்கல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் கொடுத்துட்டேன்டா, அவங்க எல்லாம் உன் கையிலடா அப்படிங்கிறாரு. இதே மாதிரிதாங்க எல்லாமே. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்,
சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப நீங்க வீட்டில் போய் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், ஹோம்ஒர்க் என்ன பண்ணணும், என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எழுதுங்க. இதே மாதிரி தான் ஒரு தடவை சொன்னேன் நான். எழுதி பைபிளில் முன்னால் பக்கத்தில் ஒட்டுங்கன்னு சொன்னேன். ஒரே ஒரு சகோதரி தான் எழுதி ஒட்டுனாங்க. கல்யாணிங்கிற சிஸ்டர் அவங்க வருஷம் முடிஞ்சோன்னு சொன்னாங்க, நான் என்னென்னலாம் லிஸ்ட்டு போட்டனோ எல்லாமே எனக்கு டிக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமாவா இல்லையா சிஸ்டர்? அவங்க இன்னும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க, கவனிங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எழுதுனீங்களா எழுதலையா எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சாட்சி சொன்னதுனால என்ன செய்கிறேன் நான் ஏற்கனவே எனக்கு தந்து விட்டார். சொல்லுங்க, ஏற்கனவே எல்லாவற்றையும் எனக்கு தந்து விட்டார். அது எனக்குள்ளதான் இருக்குது, என் வாழ்க்கைக்குள்ளதான் அது இருக்குது. அதை பார்த்து, எதுல பார்த்து? கண்ணுல, மனசுல என் மனசுல என் ஆவியில நான் அதை பார்த்து அதை சுதந்திரிக்க வேண்டியதுதான் என் வேலை. அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், நமக்கு கொடுத்து விட்டார். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீங்க எழுதி இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லணும். பைபிள்ல ஒட்டிட்டு என்ன சொல்லணும்? ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு கொடுத்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். கொடுக்க போறீங்க இல்ல, கொடுத்துட்டீங்க உமக்கு ஸ்தோத்திரம், கொடுத்துட்டீங்க உமக்கு நன்றி, கொடுத்துட்டீங்க உமக்கு நன்றி. தினம் பைபிளை திறக்கும் போது முதல் பக்கத்தை எடுத்துட்டு ஆண்டவரே இதெல்லாம் கொடுத்துட்டீங்க உமக்கு நன்றி. நிச்சயம் சாவறதுக்குள்ள நந்த சேர்ந்துடும். சும்மா 3 லிஸ்ட் 4 லிஸ்ட் எல்லாம் எழுதாதீங்க. எழுதுங்க, எவ்வளவு எழுத முடியுமோ எழுதுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தப்பி தவறி யாராவது 2 மனைவி பேருக்கு எழுதிடாதீங்க, அது கிடைக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி ஆசீர்வாதத்தை தருவார். இழந்து போனதெல்லாம் எழுதுங்க. உங்க வாழ்க்கையில எதை இழந்தீங்களோ அதை லிஸ்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்புறம் மறுபடியும் என்ன தேவையோ அதையெல்லாம் என்ன பண்ணுங்க, எழுதுங்க. கர்த்தர் நிச்சயமா அதை திருப்ப தருகிறது. தந்து விட்ட தேவன். சொல்லுங்க, தந்து விட்ட தேவன். இப்ப யோசுவாவிட்ட அப்படிதான் சொல்றாரு. அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. நீங்க உடனே எதிர்ப்பவன்னா நீங்க மனசுல நினைச்சிடாதீங்க. வியாதி நம்மளை எதுக்குது, கடன் நம்மளை எதிர்த்து நிக்குது, ஒரு தொழில் தொடங்க போகும்போது தோல்வி நம்மளை எதிர்த்து நிக்குது, நஷ்டம் நமக்கு எதிராக நிக்குது. இப்படி எதுவுமே என்னை எதிர்த்து நிற்பவன் இல்லை. மனுஷனை நினைச்சு பாடாம பிரச்சனைகளை நினைச்சு என்ன பண்ணுங்க, உங்களை அழிக்கிறதுக்கு ஒரு வியாதி இந்த பூமியில இல்ல, உங்களை நஷ்டப்படுத்துறதுக்கு எந்த சத்துரு இந்த பூமியில இல்ல. ஏன்னா அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம் ஏன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் கூட இருக்கிறார். ஆமா, கவனிங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. ஆமா, இப்ப என்ன செய்ய சொல்லி இந்த வார்த்தையை வாங்கிட்டு யோசுவா என்ன செய்யறாரு, கில்காலிலிருந்து முழுவதும் நடந்து திடீர் என்று அவர்கள் மேல் அவங்க மேல போய் சேர்றார். இப்ப யுத்தம் நடக்குது. ஆமா, 5 நாட்டு ராஜாக்கள், 5 நாட்டு சேனைகள், இவங்க ஒரு கூட்ட மக்கள். இப்போ பயங்கரமா யுத்தம் என்ன செஞ்சிட்டு இருக்குதுங்க, நடந்துகிட்டு இருக்குது. ஆனா எதிரிகள் எல்லாம் வெட்டுண்டு என்ன ஆகிட்டே இருக்கிறாங்க, மடிந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ சாயங்காலம் இப்படி டைம் ஆகிட்டே இருக்குது. ஆமா, யுத்தத்துல பாத்தீங்கன்னா யுத்தம் முடியற மாதிரி தெரியல, டைம் ஓவரா போகுது. இப்ப விட்டுட்டா சாயங்காலம் ஆயிட்டா யுத்தம் நின்று போயிடும். சாயங்காலத்துல என்ன பண்ணக்கூடாது, யுத்தம் பண்ணவும் முடியாது. அங்க என்ன போக்கஸ் லைட்டா கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப எதிரிகள் என்ன ஆயிருவாங்க, தப்பிச்சு ஓடிடுவான். அப்ப ஒரு எதிரி கூட என்ன பண்ணக்கூடாது, தப்ப கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழி, இன்னைக்கு ஃபுல்லா பகலாவே இருக்கணும். என்னவா இருக்கணும், போக்கஸ் லைட்டுக்கு ஆர்டர் போட முடியாது, ஜென்செட்டுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, அப்பெல்லாம் போன் கால் பண்ணி கூப்பிட முடியாது. அப்ப ஒரே வழி என்ன பண்ணணும், சூரியனை நிப்பாட்டணும். அப்ப சார் சூரியன் எங்க சார் சுத்துது, பூமி தானே சார் சுத்துது, இந்த சயின்டிபிக்லாம் வராதீங்க. அன்னைக்கு அவனுடைய அறிவுக்கு சூரியன் சுத்துற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதனால அவனுக்கு தெரிஞ்ச விதத்துல சூரியனை பார்த்து சொல்றான். ஒரு பக்கம் சந்திரன் அப்படியே ஒரு பக்கம் நிக்குது. சூரியனையும் பகல்ல சந்திரன் இருக்குமா இருக்காதா, தெரியாதா? இருக்கும், ஆனா இருக்காது. இருக்கும், இருக்காது.
சில நாளைக்கு இருக்கும், சில நாளைக்கு காலையில் இந்த பக்கம் தெரியும், சில நாளுக்கு அந்த பக்கம் தெரியும். அது வளர்ந்து வர்றதெல்லாம் தெரியும். இப்போ சொல்ற அந்த சூரியனையும் சந்திரனையும் பார்த்து அசையாம அங்கேயே தரித்து நெல்லுங்கள். ஜெபம் பண்ணல, நல்லா சொல்லுங்க, என்ன பண்ணல? ஆண்டவரே இப்ப எங்களுக்கு பகல் நிற்கணும், பகல் வேணும், இந்த சூரியனை நிப்பாட்டுங்க, சந்திரனை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இவன் என்ன பண்றாருங்க? யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே, சூரியனே அப்படி இல்ல, எப்படி? சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். அவ்வளவுதான் கமெண்ட்ஸ். ஆண்டவரே இப்ப நீங்க என்ன போன்னு சொன்னீங்க, இவங்க உங்க கையில கொடுப்பேன்னு சொன்னீங்க, அந்த வார்த்தையை நம்பி இப்ப நான் இதுகிட்ட என்ன பண்ண போறேன்? பேச போறேன் அப்படின்னு பேசினா. கர்த்தர்கிட்ட பேசிட்டு அங்க பேசினா. சொல்லுங்க, யார்கிட்ட பேசிட்டு? கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு இல்ல, கர்த்தர்கிட்ட பேசிட்டு. எங்க பார்த்து பேசுறான்? சூரியனை பார்த்து பேசுறான், சந்திரனை பார்த்து பேசுறான். பூமி சுழற்சி நின்னு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 14வது வசனம். கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அப்படி நின்னுடுச்சுங்க. ஒரு மனுஷனுடைய வார்த்தைய கேட்டு கர்த்தர் தன்னுடைய படைப்பை, தன்னுடைய சிருஷ்டிப்பையே என்ன பண்ணிட்டார்? கொஞ்ச நேரத்தை நிறுத்தி வச்சார். வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன். யார் ஒருவன் தேவனிடத்தில் பேசிட்டு பிரச்சனையை பார்த்து பேசுறானோ அந்த வார்த்தையை கனம் பண்ணுவார், பிரச்சனை ஓடி போய்விடும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்கம்மா, கொஞ்சம் யோசிங்கம்மா. இந்த யோசுவா கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? சூரியன் எப்படி நிற்கும், சந்திரன் எப்படி நிற்கும், இது நிறுத்தறதுக்கு நமக்கு என்னைக்காவது காலங்காலத்தில் நடந்திருக்குதா இது அப்படின்னு இந்த மூளைய பயன்படுத்தல. சத்தமா சொல்லுங்க. அதுக்குன்னு போய் பரீட்சையில மூளையை பயன்படுத்த முட்டுறாதீங்க. எங்கெல்லாம் மூளையை பயன்படுத்தணும் அங்க மட்டும் மூளையை பயன்படுத்துங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதல் எதிரியே சாத்தானோட உங்க மூளை தான். தயவு செஞ்சு சொல்றேன், மூளை சொல்றத கேட்க வேண்டாம். சொல்லுங்க. நீ மூளையில் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, மூளை சொல்றத கேட்காத. கர்த்தர் உன்னை மூளையில் உட்கார வைக்கிறவர் இல்ல, உன்னை இமயமலைக்கு மேல உயர்த்துகிறது. அல்லேலூயா. ஆமா, நிறைய நேரங்கள்ல அந்த மூளையில போட்டு பிளான் போடுவோம் பாருங்க. இதுதான் நமக்கு என்ன ஆகி போயிருது, பிரச்சனையா மாறுது. இல்ல, நான் சொன்னா ஆகும், நான் சொன்னா ஆகும், நான் சொன்னா நடக்கும். அல்லேலூயா. அதுக்கு முன்னால் எங்க பேசணும்? கர்த்தரிடத்துல பேசிட்டு பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ கடவுளோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறவர், நம்முடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற தேவன். நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஹானர் பண்ணுகிற தேவன். கூட வேலைப்படுறா வந்துட்டான் அப்படின்னு சொல்லுகிற உலக பிரகாரமான தகப்பன் அல்லவர். அல்லேலூயா. அடுத்து 2வது விஷயத்துக்கு போயிடலாம். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் இதே மாதிரி தான். இது இந்த யோசுவாவுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை, லட்சமான ஜனங்களை மோசே மீட்டுக்கிட்டு கானானுக்கு நேராக ஆசீர்வாதம். கானான்ங்கிறது என்னங்க? பரலோகம் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்காதீங்க. நிறைய பேர் நம் பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் கானானை எதுக்கு ஒப்புவா சொல்லிட்டாங்க? பரலோகத்துக்கு ஒப்புமையா சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொல்றேன், கானான் என்பது எது கிடையாது, பரலோகத்துக்கு ஒப்புமையானது அல்ல.
ஏன்னா கானான்ல போய் என்ன பண்ணாங்க? சண்டை போட்டாங்க. சத்தமா சொல்லுங்க, யுத்தம் பண்ணாங்க. அப்ப கானான் பரலோகத்துக்கு இணையானதுன்னா நீங்க பரலோகத்துல போய் என்ன பண்ணணும்? யாரு கூட சண்டை போட போறீங்க? போகும்போது எங்க மாமியால கூட்டு போயிருவாங்க. அப்படியா? அங்க ஆடல் பாடல் தான். அதனால கானான் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், சுதந்திரிக்க வேண்டிய இடம். இப்ப சுதந்திரிக்க வேண்டிய இடத்துக்கு போகும்போது தான் யாரு வர்றா? பிரச்சனை வருது. நல்லா கவனிக்கணும். அப்ப நீ சுதந்திரிக்க வேண்டிய அந்த சுதந்திரத்தை வாழ்க்கையில அனுபவிக்கணும்னா நீ உன் வார்த்தையை சரியா பயன்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது பாருங்களேன், இப்போ எகிப்துல மறுபடியும் என்ன பண்றான்? பின்னாலேயே துரத்திக்கிட்டு வர்றான். அதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கம் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். துரத்திக்கிட்டு வரும்போது முன்னால என்ன நிக்குது? செங்கடல் நிக்குது. ஜனங்கள்லாம் அப்படி அழுது புலம்புறாங்க. அப்பொழுது 13வது வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்களாம்? பயந்து கர்த்தரை நோக்கியும் கூப்பிட்டாங்க, மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தாங்க. இப்போ மோசே என்ன பண்றாரு? அவங்கள சமாதானம் பண்றாரு. ஏப்பா என்கிட்ட வம்புக்கு வரீங்க? நீ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். அப்படின்னா நான் என்ன மாதிரி அங்க இருக்கிற புத்திசாலியெல்லாம் என்ன பண்ண மாட்டான்? யோ, என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கிறியா? அவன் ரதங்களோடும் குதிரையோட வந்திருக்கிறான். கடவுளை வந்து ரதத்தையும் குதிரையெல்லாம் என்ன பண்ணுவாரு? அடிச்சு உடச்சிக்கிட்டு இருப்பாரா? நாம சண்டைக்கு போனாதான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். நமக்கு சண்டைக்கு போற அளவுக்கு எவனுக்கும் ஒன்றும் எது ஆயுதமே நம்மகிட்ட இல்லை. நாம அடிமையா இருந்துட்டு வந்திருக்கிறோம். இந்த பக்கம் கடல் இருக்குது, இங்கேயே சாக வேண்டியதான், இங்கேயே எங்களை புதைக்க வேண்டியதாயா நீயே அப்படின்னு விதானம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொல்றாரு, நீங்க இப்படி பேசி கொண்டிருப்பது என்ன? புறப்பட்டு போங்கள். சொல்லுங்க, என்ன சொல்றாரு அவரு? தயவு செஞ்சு உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறது என்ன அப்படின்னா, இந்த ஜனங்கள் முன்னால் இருக்கிற பிரச்சனையை பார்க்கறாங்க, பின்னால் இருக்கிற பிரச்சனையை பார்க்கறாங்க. பிரயாணத்தை அவங்க என்ன செய்யல? தொடங்கல. இப்ப அவங்க கிட்ட சொல்றாரு, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ இருக்கிற இடத்திலேயே தான் நிற்ப. உன் வாழ்க்கையில் என்ன வராது? முன்னேற்றம் வராது. அதனால உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள், இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்கள், தோல்விகள், வேதனைகள், கசப்புகள், வருத்தங்கள், இதை எல்லாத்தையும் பார்க்காம அண்ணாந்து என்னை நோக்கி பார்த்து நீ என்ன பண்ணுவ? நடைய தொடங்கு, உன் பிரயாணத்தை தொடங்கு, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நீ உன்னை நம்பி போகாத, என்ன நம்பி வா. அல்லேலூயா. அததான் அங்க சொல்றாரு அவங்ககிட்ட. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. எப்படி சொல்லி இருக்கணும் தெரியுமா இந்த ஆண்டவர்? நீ கோலை நீட்டு, நான் சமுத்திரத்தை பிளப்பேன், அப்படிதான் சொல்லி இருக்கணும். தப்பா பைபிள் எழுதிடுச்சு. இல்ல ஆண்டவர் தெரியாம உளறிவிட்டார். அப்படியா? இல்ல, அவர் கரெக்டா தான் சொல்றார். நீ என்ன பண்ண? நீ கையில பிடிச்சுக்கிற கோலை உன் கைய சமுத்திரத்துக்கு நேரா நீட்டி இந்த சமுத்திரத்தை என்ன பண்ணு? ரெண்டா பிளந்து விடுங்கிறார் அவனை பார்த்து. நானா இருந்திருந்தா ஆண்டவரே, யோசிச்சு சொல்றீங்களா யோசிக்காம சொல்றீங்களா? நான் எப்படி ஆண்டவரே சமுத்திரத்தை நான் எப்படி பழக்க முடியும்? நான் கள்ளக்காட்டுக்கு தண்ணி கட்டும்போது மடை உடஞ்சி போச்சுனாவே எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிடுவேன். நான் அப்போவே என்னால் என்ன பண்ண முடியாது? ஒரு மோட்டர் தண்ணி பைப்பை 7.5 ஹார்ஸ் மோட்டர் பைப் தண்ணியே என்னால் என்ன முடியாது? கட்ட முடியாமல் திணறுன்னுவேன். இன்னைக்கு சமுத்திரத்தை போய் எப்படி ஆண்டவரே பிரிக்கிறது? இல்லை, நீ தான் என்ன பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பிளக்க முடியாது, பிளக்கிறது நான் தான். ஆனா உன் மைண்ட் செட்டப் மாறணும்.
அல்லேலூயா. இந்த சமுத்திரம் எனக்கு முன்னால பெருசு இல்ல. எனக்கு முன்னால் இருக்கிற வியாதி பெருசு இல்ல. எனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை பெருசு இல்ல. என்ன வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கிற கடன் எனக்கு பெருசு இல்ல. இதை ஏறி மிதிச்சு நான் அந்த பக்கம் போக முடியும் அப்படிங்கிற மனநிலையோடு உன் கோலை நீட்டு நான் செயல்படுவேன். அல்லேலூயா. இந்த மனநிலை வராம நீ சும்மா கோலை நீட்டுறது, உபவாசம் போடுறது, முக்கிறது, முனகிறது, எதை செஞ்சாலும் ஒரு ஈகோட எந்திரிச்சு போக மாட்டேங்குது. ஹலோ, ஆமா, கோலை நீட்டினாரு. நீட்டினோன்னு என்னாச்சு? சமுத்திரம் ரெண்டாக பிரிந்தது. வெட்டாந்தரையை கடக்கிறது போல ஜனங்க என்ன பண்ணாங்க? கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. இப்ப ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டாங்களா? அவரோட இருந்தாரா? அவங்க வார்த்தையை கனப்படுத்தினாரா? விடுவிச்சாரா? அன்னைக்கு செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கு செய்வாரா? அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர் தானே. இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஒண்ணு சொல்லுங்க டக்குன்னு எனக்கு. ரெண்டு பேருக்கிட்டையும் ஆண்டவர் சொன்னது தெரியுமா? பயப்படாத. ரெண்டு பேர்த்திட்டையும் ஆண்டவர் சொன்னது என்ன? அவர் யோசுவாவிடம் சொல்றாரு. மொத்த எடுத்துடனே கடவுள் பேசுறது என்ன? பயந்தனா உனக்கு என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. நான் செயல்பட முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கடவுள் செயல்படணும்னா முதல்ல நீங்க ஓரம் கட்ட வேண்டியது பயம். கர்த்தர், அவங்க பாத்தீங்கன்னா கர்த்தரோட அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இருந்துச்சு. யோசுவாவுக்கும் கர்த்தரோட தனிப்பட்ட ஒரு உறவு, மோசேக்கும் கர்த்தரோட ஒரு தனிப்பட்ட மீடியேட்டர்லாம் அங்க யாரும் கிடையாது. யாரும் கிடையாதுங்க. கேட்டு சொல்லுங்க ஆண்டவர், கேட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அங்க யாரு கிடையாது, ஆளு கிடையாது. டைரக்டா அவங்க யாருக்கிட்ட டீல் பண்ணாங்க. இதுதான் உங்க அனுபவமா மாறணும்னு நான் சொல்றேன். நான் ஏன்னா உங்களுக்கு அவர் தூரத்தில் இல்லை, உங்களுக்கு அந்நிய தேவன் இல்லை. சோதரர் அவர் எங்க இருக்கிறாரு? உங்க கூட. அப்ப அவர் சத்தத்தை கேட்கணும். அவர் உங்க கூட பேசுறத என்ன பண்ணணும்? நீங்க கேட்கணும். கேட்டீங்கன்னா, கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, பயத்தை தூர தூக்கி போட்டுட்டீங்கன்னா நீங்க முன்னேறி செல்லலாம். ஹல்லேலூயா. ஆமா, கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா?